மறுரூபம்னா என்னது? நம்முடைய பழைய ஜென்மஸ்வாபம், பழைய மனுஷன் செத்து நாம கேட்கிற சத்தியத்தின்படி நாம் மனம் திரும்பி வாழ்ந்தா நம்ம என்ன இருக்கிறோம்னு அர்த்தம். இப்போ உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறேன். எத்தனை பேர் மறுரூபம் ஆயிட்டு வரீங்க அப்படின்னா எத்தனை பேர் தைரியமாக கையை தூக்குவோம்? பாஸ்டர், எனக்குள்ள இந்த ஜென்மஸ்வாபம் இருந்துச்சு பாஸ்டர், நான்லாம் இப்படி தான் இருந்தேன் பாஸ்டர், இன்னைக்கு எல்லாம் மாறி இருக்கிறேன், நான் இன்னும் மாறுகிறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறேன். கொஞ்சம் யோசித்து பாருங்க, நமக்குள்ள இந்த ஜென்மஸ்வாபம் செத்து இருக்கிறதா? ஜென்மஸ்வாபம் சாகாம வானத்தையே வில்லா வளைச்சு நீங்க ஆண்டுக்கு முன்பு காட்டினாலும் கர்த்தர் ஒருபோதும் நம்மை ஆவிக்குரியலாக ஏற்றுக்கொள்ள மாட்டார். வானத்தை எட்டுகிற அளவுக்கு ஜெபம், பெரிய பெரிய ஊழியம், அல்லது ஆண்டவருக்கு அள்ளி எதை நீங்க செய்தாலும் ஜென்ம சுவாபம் துளி கூட மாறலன்னு வைங்களேன், நம்முடைய ஓட்டம் வீண். தயவு செய்து சொல்லுகிறேன், சபைக்கு வருகிறது எதுக்குன்னா நம்மளை சுத்திகரிக்கிறதுக்கு தான் சபை. நமக்குள்ள இருக்கிற ஜென்ம சுவாபம் மாற வேண்டும். இந்த ஜென்ம சுவாபம் மாறி ஆவிக்குரிய சுவாபம் நம்மிடத்தில் வெளிப்படணும். ஆவிக்குரிய சுவாபம் வெளிப்படலைன்னா நாம் இன்னும் மறுரூபம் என்ன செய்யல ஆகல. வருகையில நம்முடைய நிலைமை பரிதபிக்கப்படுவதா மாறும். நம்ம எல்லாருக்குள்ளேயும் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்பு சரி, ரட்சிக்கப்பட்ட அப்புறமும் சரி, நிறைய ஜென்மஸ்வாபம் இருக்கு, உண்மைதான். ஆனால் சபைக்குள்ள வரும் பொழுது ஒவ்வொரு நாளும் மாறுகிறேனா. நீ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஞானஸ்நானம் பெறுகிறதுக்கு முன்பு, சர்ச்சுக்கு வர்றதுக்கு முன்னாடி என்ன கேரக்டரோ அப்படியே தான் சர்ச்சுக்குள்ளையும். ஒன்னே ஒன்று என்ன தெரியுங்களா, உள்ள இருக்கிற பொருள் பழசு, வெளியிக்கிற லேபிள் தான் புதுசு. எத்தனை பேர் புரிஞ்சிச்சு? பேரு ரோஜா ரோசாச்சு, அவ்வளோதான். உள்ள பழைய ரோஜா தான் உள்ள உட்காந்துட்டு இருக்குது. லேலூயா. உள்ள பழைய மனுஷன், பழைய சுவாபம், அதே வாழ்க்கை முறை, அதே சாட்சி இல்லாத வாழ்க்கை. ஆனா வெளியில பார்த்தீங்கன்னா அழகான ஜெபம், அழகான பாடல், அழகான வசனம், அழகான ஆவிக்குரிய அடையாளங்கள், கையில பைபிள் எல்லாம் இருக்கு. ஆனா உள்ள என்ன இருக்குது? பழைய ஜென்ம சுவாபம். அந்த பழைய ஜென்ம சுவாபம் உள்ள மனுஷன். இன்னைக்கு அதை சாகணும்னு கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுவோமா? நாம வசனங்கள் கேட்டோம், பல முறை சபைக்கு வந்தோம், வசனத்துக்கு நம்ம கீழ்ப்படிந்து நம்மை மாற்றிக்கொள்ளலைன்னா நம்மை நாமே வஞ்சிக்கிறோம். யாக்கோபின் புத்தகம், யாக்கோபு 1:21-22 வாசித்து பாருங்க. வசனத்தை ஒருவன் கேட்டும் அதன்படி அவன் செய்யறானா, அவன் தன்னைத்தானே வஞ்சிக்கிறானா. என்ன செய்யறானா? அப்போ பழசு போகணும் இல்ல, பழைய காரியம் என்ன செய்யணும்? மாறணும். பழைய சுவாபம் மாறணும், பழைய வாழ்க்கை முறை மாறணும். நம்ம வாழ்க்கையில் நம்ம மனம் புதிதாகுவதுதான் மறுரூபம். இந்த மறுரூபம் ஆகிறவங்க தான் வருகையில் மறுரூபம் ஆக்கப்படுவார்கள். அல்லேலூயா. ஏன் நம்ம மறுரூபம் ஆகணும் அப்படின்னா, இந்த ஜென்ம சுவாபங்கிறது நம்ம வாழ்க்கையை அழிச்சு விடும். ஒருவேளை நம்ம விபச்சார வேசித்தனம் அப்படிலாம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் பழைய கேரக்டர், பழைய வாழ்க்கை, கர்த்தருக்கு பிரியமில்லாத அந்த பழைய மனுஷன் மனம் திரும்பாம நம்ம பேருக்கு சபைக்கு வந்து கொண்டிருந்தால், நிச்சயமா சொல்லுகிறேன், காலப்போக்கில் நமக்குள்ள ஜென்ம சுவாபம் உள்ள மனிதன் கர்த்தர் கிருபையாய் தந்த ரட்சிப்பையும் கிருபையாய் தந்த வாழ்க்கையும் பாழாக்கி நமக்குள்ள அழகான எதிர்காலத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். இந்த பூமியிலேயும் சரி, நித்தியத்திலும் அழகான எதிர்காலம். ஆனால் இந்த ஜென்ம சுவாபம் உள்ள மனுஷனாலேயே இந்த உலக வாழ்க்கையும் பாழாக்கிக்கிறோம், நித்திய வாழ்க்கையும் இழந்து போறோம்.